தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரில் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே சன்மார்க்க ஜாம்பவான்கள் எல்லாம் இங்கே உங்களுடைய முன்னாடி அமர்ந்து கொண்டு அருளரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அருட்பாவிலே மிகவும் தோய்ந்தவர்கள். சுமார் 50-60 ஆண்டுகளாக வடலூர் பெருவெளியிலே வாழ்ந்து கொண்டும் வள்ளலார் கொள்கைகளை உலகம் முழுவதும் பரப்புகின்ற நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஐயா ஓரநடிகள் ஐயா அவர்களுக்கும் நமது அருமை நண்பர், இனிய நண்பர், நமது விழுப்புரம் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் சுமார் 35 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவர்கள் சன்மார்க்க நெறியிலே தீவிரமான செயல்பாடு உடையவர். அதேபோல நமது வடலூர் பெருவெளியிலே ஆசிரியர் ராமானுஜம் ஐயா அவர்கள் நல்ல சிறந்த ஆசிரியர். இப்பொழுது தீவிர சன்மார்க்கியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். வடலூர் பெருவெளிக்கு முக்கியமான பொறுப்பாளராகவும் இசை நிகழ்ச்சியினுடைய சங்கத்தின் பொறுப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நமது நந்தகோபால் ஐயா அவர்கள் இளமையிலே சுறுசுறுப்பாக தீவிரமாக வள்ளலாருடைய கொள்கைகளை முழுமையாக சார்ந்து வாழ்க்கையில் நடைபோட்டு கொண்டிருக்கிறார். அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நமது நாகை மாவட்டத்தினுடைய வள்ளலார் சமரசுத்த சன்மார்க்க சங்க துவக்க விழாவும் சன்மார்க்க கொள்கை விளக்க சிறப்பு மாநாடு விழாவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் நாகை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்றவருடைய பெருமையையும் அதனுடைய அற்புதமான செய்திகளையும் ஐயா அவர்கள் சிறப்பாக சொல்லினார்கள். நாங்களெல்லாம் இளவயதிலே வள்ளலார் யார் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற காலத்திலே சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ராமலிங்கடிகள் வள்ளலார் என்ற ஒரு சொல்லும் ராமலிங்கடிகள் என்ற ஒரு பெயரும் எங்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது எனக்கு வயது 25. அதற்கு முன்னாடி வாழ்க்கையிலே எப்படி செல்கிறோம் என்ற வழி தெரியாமல் சென்று கொண்டிருந்தோம். ஒரு பெரியவர் மூலமாக என்னுடைய கடைக்கு வந்து ஒரு அருட்பா நூல் கிடைத்தது. அந்த நூலை வாங்கி படிக்கின்ற பொழுதுதான் வள்ளலாருடைய அரும் பெரும் செயல்கள், அருள் ஆற்றல்கள், அருள் நெறி, ஞான நெறி என்ற அந்த உண்மையான பொது நெறி உலகம் முழுவதற்கும் எப்படிப்பட்ட அற்புதமான செய்திகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த நிலையிலே அவர் 6 மாதத்தில் சன்மார்க்க சங்கத்திலே இணைந்து விட்ட பிறகு ஈரோடு மாகாண வட்டத்தினுடைய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 6 மாத காலத்திலே 1 வருஷம் முடிவதற்குள்ளே முப்பெரும் விழா எடுத்தேன். அங்கே தமிழகத்திலே ஒரு பிரம்மாண்டமான விழா. நமது ஐயா அவர்கள் ஓரநடிகள் ஐயா வந்திருந்தார்கள், விழுப்புரம் கோவிந்தசாமி ஐயா வந்திருந்தார்கள், துறவியார் கிரிதாரி பிராஸ்
பிரசாத்தோ, மகாலிங்கம், பாலசுப்ரமணியம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள், முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் யார் யாரோ அவர்களையெல்லாம் ஈரோடிலே கூட்டிவிட்டோம். அப்பொழுது எனக்கு சன்மார்க்கத்தினுடைய வயது 1. ஏனென்றால் அந்த ஆர்வமும் எழுச்சியும் வள்ளலாருடைய கருத்துக்களை உலகம் முழுவதற்கும் இட்டு செல்ல வேண்டும், சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு பெரு ஆவல் கொண்டு அந்த காரியத்தை செய்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பட்டி தொட்டிகளெல்லாம் சன்மார்க்கத்தினுடைய கொள்கைகளை, வள்ளலாருடைய அருள் நிலைகளை எப்படி மக்களிடத்திலே கொண்டு செல்வது என்ற ஒரு குறிக்கோளுடன் இப்பொழுது ஒரு 30 ஆண்டுகளாக தமிழக மக்களை ஆங்காங்கு சென்று சன்மார்க்க கொள்கைகளை வளைத்துக் கொண்டு வருகிறோம். அதே போல வடலூர் பெருவெளியிலே ஒவ்வொரு மாதம் தவறாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடங்களிலே சென்று அவர்களுக்கு சன்மார்க்க போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தெரிந்த அளவில். ஏனென்றால் வள்ளல் பெருமானுடைய அடிப்படை நாம் உண்மையை புரிந்து கொண்டோமானால் வள்ளலார் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வள்ளலார் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன் என்று முதலில் நமக்கு ஒரு பதிவு செய்கிறார். மற்றவர்களெல்லாம் எதற்காக வந்தேன் என்று எந்த ஞானியுமே பதிவு செய்யவில்லை. ஆனால் வள்ளலார் தான் வந்ததனுடைய நோக்கம் எதற்காக என்பதை பதிவு செய்கிற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அருள் ஞான குழந்தையர். அவர் சொல்லுகின்ற பொழுது, நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றால், பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதை நெறியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சுப்பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது, உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமொரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிக என்றிட்டனர். மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே. அப்போ இறைவன் என்ன சொல்லுகிறார்? நீ என் பிள்ளை என்பதாலே இந்த வேலையை உன்னிடத்தில் நான் தருகிறேன் என்று ஒரு பட்டியல் போடுகிறார். அடுத்ததாக அவர் நினைத்து பார்க்கிறார், ஓ வேறு எதற்காக மறுபடியும் சொல்லுவாரே என்று பார்க்கின்ற பொழுது இறைவன் மறுபடியும் சொல்லுகிறாராம், பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவநெறி இதுவரை பரவியது, ஆதலால் செந்நெறி அறிந்திலர் உலகோர் செறி இருளடைந்தனர், புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி எனவான் புத்தமது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தனிநடராஜ சற்குருமணியே. அது ஒரு பட்டியல் போடுகிறார். அடுத்தது சொல்லுகின்ற பொழுது, அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே. தெளிவான சங்கதிகளை நமக்கு தருகிறார். ஏன் அவர் வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இந்த உலகத்திற்கு? முன்னாடி அருளாளர்கள் இல்லையா? 1000 அருளாளர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அந்த 1000 அருளாளர்கள் ஏன் இந்த சமுதாயத்தை திருத்தவில்லை? அவர்கள் திருத்திருந்தால் வள்ளலார் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ இந்த உலகை படைத்த இறைவன், உலகை படைத்த மாபெரும் சக்தி வாய்ந்த பேரருள் அது நினைத்து பார்க்கிறது. அந்த கடவுள் யார் என்பதை நமக்கு சரியான முறையிலே இந்த உலகத்திற்கு வழிகாட்ட தவறிவிட்டார்கள். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, பஞ்சபூதங்களை இயங்கிக் கொண்டிருக்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இது எங்கே இருந்து யாரால் அசைத்துக் கொண்டிருக்கிறது, இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை பல கற்பனை கதைகளாக நமக்கு வடித்து தந்திருக்கிறார்கள். சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, படித்தவர்களுக்கு அது சரியான முறையிலே போய் செல்லவில்லை. அதனால்தான் வள்ளலார் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்புகின்ற பொழுது இறைவன் அனுப்பி வைக்கிறார். இங்கே வள்ளலார் அனுப்பியது யார்? இறைவன். அப்போ இந்த இறைவனுக்கு என்ன நேர்ந்தது? நாம் படைத்த உலகம், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மக்கள், நம்முடைய உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே. அப்ப என்ன காட்டணும்? புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளை நன்குணர்த்தி. அப்ப மெய்ப்பொருள் என்றால் என்ன? இதற்கு முன்னாடி மெய்ப்பொருள் என்பதை சரியான வழியில் யாரும் சொல்லவில்லை.
அதனால்தான் வள்ளலார் இங்கே மெய்ப்பொருளினை நன்கு உணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே வேலை புரிக என்றிட்டனர். அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாவை அனுப்பி வைக்கிறார் இந்த உலகத்திற்கு. ஏன்னா வள்ளலாருடைய அடிப்படை வரலாறுகள் எல்லாம் ஐயா அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற ஒரு பெரிய மாபெரும் சக்தி வாய்ந்த சமூகம், அது அருள் நிறை பெற்றது, அருளே வடிவமாக உள்ளக்கூடிய இடம். அந்த இடத்திலே ஆன்மாக்கள் நிறைந்து இருக்கிறது. அங்கே ஆன்மாக்களுக்கென்று ஒரு ஆகாசம் இருக்கிறது, ஆன்மா ஆகாசம் என்று பெயர். அந்த ஆன்மா ஆகாசத்திலே 3 விதமான அணுக்கள் இருக்கிறது. அது ஆன்மா என்று பெயர். பக்குவம் உள்ள ஆன்மா, அபக்குவம் உள்ள ஆன்மா, பக்குவம் உள்ள ஆன்மா. அப்ப அந்த 3 வித ஆன்மாக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் அருட்பெரு வெளியிலே இருக்கக்கூடிய ஆன்மா ஆகாசம் என்ற ஒரு தனி ட்ராக், தனி இடம். அந்த இடத்திலே இருந்துதான் நாம் எல்லோரும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் அதிலே பக்குவம் உள்ள ஆன்மா என்பது மட்டும் அது ஒரு ஸ்டோர். அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல மட்டும் இருக்கும். அப்போ பக்குவமுள்ள ஆன்மாக்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றது அருளாளர்களாக வருபவர்கள். அவர்கள் வந்தவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையிலே ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழுகின்ற பொழுது சரியான வழிமுறைகளை காட்ட தவறி உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இறுதியிலே பார்க்கிறார் இறைவன். அப்பொழுது இதிலே ஒரு செலக்ட் பண்ணி முக்கியமான தகுதி உள்ள நான் சொல்லியதை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அனுமதி கொடுத்து அனுப்பியதுதான் ராமலிங்க என்ற ஆன்மா. ஆனால்தான் அவர் சொல்லுகின்ற பொழுது இறைவனால் வருவிக்க உற்றேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது மருதூரிலே சின்னம்மை இடத்திலே சிவரடியாராக வந்து பசியுடன் வருகின்ற பொழுது அந்த தாய் அன்னம் அளிக்கின்ற பொழுது என்னுடைய பசியை போக்கிய உனக்கு உலகத்தினுடைய பசியெல்லாம் போக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார். இது பையாவுக்கெல்லாம் தெரியும். இதுக்கு சம்புபட்சம் என்று பெயர். சொல்லால் கழுதரிப்பது, அதோடைய வரலாறு சொன்னால் நீளம். அதுபோல இறைவனால் வருவிக்க உற்ற வள்ளலார் இறைவனால் அனுப்பிக்கப்பட்டவர். அவர் இந்த உலகத்திற்கு நமக்கு என்ன போதிக்கிறார்? சுத்த சன்மார்க்க நெறி என்பது அதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருந்ததா என்றால் இல்லை. சன்மார்க்கம் இருக்கிறது, ஆனால் சுத்த சன்மார்க்கம் என்பது இல்லை. அப்ப சன்மார்க்கம் என்ற கொள்கை எல்லா மதங்களிலும் இருக்கிறது. அதனால்தான் வள்ளலார் சொல்லுகின்ற பொழுது எவ்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றீர் தெய்வம் ஒன்றென்றீர் கரிபிடித்த கழகமிட்ட பெரியரிலும் பெரியர் ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர் அழிவுடம்பை அழியாமை ஆக்கும் வகையறியீர் உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் எது உற்றறிவின் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேர் என்று சொல்லுகிறார். அப்போ ஜாதி மதம் சமயம் என்ற அந்த கூண்டுக்குள்ளே மனிதர்களை சிக்க வைத்து பிரிவுகளாக பிரித்து மனித நேயத்தை பிரித்து ஆன்ம நேயத்தை பிரித்து நாம் எல்லோரும் ஒன்றோடு ஒன்று சேராமல் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். யார்? சமயங்கள், மதங்கள், சாத்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம். இதைதான் வள்ளலார் நமக்கு முதலிலே அடிப்படை பட்டியலிட்டு சொல்லுகிறார். ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டடிகளிலே, கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வீதியிலே விளையாடுகின்ற அளவிற்கு கொண்டு வந்து நம்மை எல்லாம் பார்க்க வைத்திருக்கிறார் வள்ளல் பெருமான். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? அவருக்கு நமக்கு என்ன உறவு இருக்கிறது? முதலிலே அதை நாம் தெரிந்து கொண்டால் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய உண்மை நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் எல்லாம் அவருடைய குழந்தைகள். நாம் மறந்து விட்டோம், நம்மை மறக்கடித்து விட்டார்கள். அப்ப அந்த ஆண்டவர் எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்? ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது
ஓராயிரம் திருகலரு பலகோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிறந்த சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசைய அதன் நடுநின்று நடனவிட ஒரு பெருங்கருணை அரசே மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியே. பல கோடி அண்டங்களையும் ஒன்றோட ஒன்று இணைக்காமல் சேராமல் தன்னைத்தானே இயக்கிக் கொண்டு அதை ஆட்டி படைத்துக் கொண்டு தன்னுடைய கைவசத்திலே வைத்துக் கொண்டு மத்தியிலே நடுவிலே நின்று ஆடி நடனமிடக்கூடிய பெரும்பதியே, உன்னுடைய பேராற்றலை, உன்னுடைய பெரும்புகழை, உன்னுடைய பேரருள் தன்மையை நான் எப்படி அறிவேன்? அதனால்தான் இந்த மக்களுக்கு உண்மையான கடவுளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். ஏன்னா இதுவரையிலே நாம் சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் சுத்த சன்மார்க்கத்திற்கென்று ஒரு மரபு வைத்திருக்கிறார் வள்ளலார் நமக்கு. மற்றவர்கள் எல்லாம் மரபு நிறைய இருக்கிறது, அதற்கு அல்ல, எல்லா மதங்களிலும் மரபு இருக்கிறது. ஆனால் வள்ளலார் நமக்கு சுத்த சன்மார்க்க மரபு என்று ஒரு தகுதி கொடுக்கிறார். அப்ப சுத்த சன்மார்க்க மரபு என்பது என்ன? சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவந்தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு, மலவைந்து வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும், இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம், மண்ணுமிது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே. சுத்த சன்மார்க்கத்தினுடைய மரபு சாகாத கல்வியை கற்பது, கடவுள் ஒன்றே என்று அறிந்து கொள்வது, வல்லபத்தை பெறுவது, ஐந்தொழிலை செய்யக்கூடியது, அதனால் வரக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பது. மிக்க அருமையான நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவந்தான் அறிந்த அறிவே தகும் அறிவு, மலமைந்தும் என்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும், இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம், மண்ணு மீது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே. இதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய மரபு. அப்போ கடவுள் ஒன்று என்று நினைப்பதற்கு இன்னும் நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். சன்மார்க்கத்தை நிறைய இடங்களிலே நான் செல்லுகின்ற பொழுது வள்ளலார் மீது அதிக பண்பும் ஆசையும் பற்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் மற்ற தெய்வங்களை விட்டப்பாடில்லை. ஏன்? அவர்களுடைய அந்த முன்னாடி இருந்த பதிவு அவர்களால் விலக்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால்தான் வள்ளல் பெருமான் 1874 முன்னாடி தன்னுடைய கூட இருந்தவர்களுக்கே சொல்லுகிறார் அங்கே. ஏன்னா இதுவரையில் சுத்த சன்மார்க்கம் என்னவென்று இதுவரையில் என்னுடன் கேட்டும் பழகியும் இருந்தவர்களுக்கு புரியவில்லை, என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அப்பொழுது இருந்தவர்கள் எல்லாம் சமய மதத்தை சார்புடையவர்களாக வள்ளலாரிடத்தில் இருந்தார்கள். ஏன்னா சுத்த சன்மார்க்கம் என்றது மதத்திற்கு அப்பாற்பட்டது. இது ஞான மார்க்கம். ஞானத்தை சொல்லக்கூடிய அருளாளர்கள் அதற்கு முன்னாடி ஒரு சிலர் இருந்தார்கள், அவர்களும் முழுமையாக சொல்லவில்லை. அதனால்தான் இறுதியிலே சொல்லுகின்ற பொழுது வேலாயுத முதலியாரும் கைவிட்டு விட்டார் என்று வருத்தப்படுகிறார் வள்ளலார். பன்மொழி புலவர் வள்ளலார் ஒரு வரி எழுத்து கொடுத்தா மீதி பூரா அவரே முடிச்சுடுவார். அந்த அளவுக்கு தமிழ் ஞானம் பெற்றவர். அவர் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே சுத்த சன்மார்க்கம் என்பது என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் வள்ளலார் அப்பொழுது என்ன சொல்லுகிறார் அதற்கு விடை என்றால், இவர்களை விட்டாலும் கதி இல்லை, தொட்டாலும் தோஷம் வரும். ஏனென்றால் சமய மதங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே. புதிதாக வருகின்ற பொழுது இந்த சமய மதம் உள்ளவர்களை விட்ட முடியாது, அவர்களைத்தான் திருத்தியாக வேண்டும். வேறு புதிதாக நாம் வேறு எதுவும் ஒன்று ஒரு மக்களை கொண்டு வந்து அங்கே பூத்த முடியாது. அங்கே 2 சமயம் இருக்கிறது ஓரளவிற்கு, சைவ சமயம் வைணவ சமயம். அதுல 75% புலால் சாப்பிடுவாங்க, 22% சாப்பிட மாட்டாங்க. இவர்களை விட்டாலும் கதி இல்லை. ஆனா அவர்களுக்கு சொல்லிதான் திருத்தி ஆகணும், வேற வழி கிடையாது.
அந்த நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திலே வள்ளல் பெருமான் அங்கே வேதனைப்பட்டு எழுதி கொண்டிருக்கிறார். சுத்த சன்மார்க்கம் என்னவென்று இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆதலால் இவர்கள் நான் இல்லாமல் என்ன பாடுபடுவார்கள், துன்பப்படுவார்கள் என்று இறைவன் அழைக்கின்ற பொழுது கூட என்னால் வர முடியாது என்று சொல்லுகிறார் வள்ளலார். இன்னும் அழகாக சொல்லுகின்ற பொழுது, அவர் இறைவன் கூப்பிடுகின்ற பொழுது சொல்லுகிறார், இங்கே பாதிஇரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருஜோதி அழித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும்பேற்றை ஓத முடியாது. அதோடு நிறுத்தில்லாமல்ல, என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. என்ன பரந்த தன்மை! எந்த ஞானிக்காவது இந்த உலகத்தில் இந்த வரலாறுகளை நீங்கள் கேட்டதுண்டா? அருள் என்பது, ஞானம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது பற்றற்ற நிலையிலே இறைவனுடைய தன்மையிலிருந்து மாறாத அன்பு கொண்டு கருணையை வழிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஆன்மாவுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய பொக்கிஷம். அது வள்ளல் பெருமானுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நமக்காக அங்கே வாதம் செய்கிறார். என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அப்ப உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் உத்தமானவர்களா? இருந்தாலும் இறைவனுடைய குழந்தை, இறைவனுடைய குழந்தைகள், அதற்கு பெயர்தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. இதுவரையில் எத்தனையோ உரிமைகள் இருந்திருக்கிறது. மத ஒருமைப்பாடு, ஜாதி ஒருமைப்பாடு, கட்சி ஒருமைப்பாடு, அரசியல் ஒருமைப்பாடு, எத்தனையோ ஒருமைப்பாடுகள் நாட்டிலே இருக்கிறது. ஆனால் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற ஒரு வார்த்தையை இந்த உலகத்திற்கு தந்தவர் நமது வள்ளல் பெருமான் அவர்கள். இன்னொரு அன்பர் நேற்று சென்னையிலே கேட்கின்ற பொழுது, எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒளியாக ஆகிவிட்டார், அப்ப அருளாளர்களுக்கெல்லாம் அது தெரியாதா என்று கேட்டார். எல்லா அருளாளர்களுக்கும் தெரியும் வள்ளலார் யார் என்பது, நமக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கிறார். அதனால்தான் அகவலிலே சொல்வார், தேவரும் மூவரும் சித்தரும் யாவரும் வெற்றிடா ஈழன கழித்தனை. அப்போ வள்ளலார் பெற்ற நிலை எல்லா அருளாளர்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாதானா? அங்கே ஒரு பட்டியல் எழுதுகிறார். 1874 மேட்டுக்குப்பம் சித்தி விழாக திருமாளியிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் வந்து அழைக்கின்ற பொழுது வள்ளலார் கேட்கின்றார், இது என்ன நியாயம்? என்னை விட உயர்ந்தவர்கள், எண்ணில் பெரியவர்கள், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மக்கள் சமுதாயத்திலே வந்து மக்களுக்கு போதித்த அருளாளர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது எனக்கு மட்டும் ஒரு தனித்தன்மை கொடுத்து என்னை அழைக்கின்றாய், என்ன காரணம் என்று கேட்கிறார். உடனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்கே பார்க்கிறார், மகனே, உனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை அருளாளர்களுக்கும் தெரியும், உன்னை பற்றி எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், உனக்கு சந்தேகம் இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னுடைய சமூகத்தை கூட்டுகிறார். ஒரு செகண்ட் அருளாளர் அருட்பெரு வெளி, அருள்வெளின்னு பேர் அதுக்கு. அந்த அருட்பெரு வெளியிலே அத்தனை அருளாளர்களும் ஆர்டர் போட்டார், எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த அருட்பெரு வெளியிலிருந்து மாபெரும் கோடிக்கணக்கான விஸ்தீரணம் உள்ளது. அங்கே 3 ரவுண்ட் இருக்கிறது. அங்கே 3 ரவுண்டில் 3 அடுக்கு பாதுகாப்பு என்று பெயர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த 3 எல்லையை விட்டுட்டு யாரும் உள்ள நுழைய முடியாது அவர் எல்லைக்குள்ள. எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தா 3 அடுக்கு பாதுகாப்பு போடுறோம் இல்லையா, அது மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய எல்லையில் யாரும் அத்துமீறி உள்ள நுழைய முடியாது. உள்ள போனாங்கன்னா அவுட். அந்த 3 அடுக்குல யார் இருக்காங்கன்னு கேட்கிறாரு. முன்னாடி இருப்பவர்கள் யோக சித்தர்கள், அதற்கடுத்தவர்கள் ஞான சித்தர்கள், அதுக்கடுத்து இருப்பவர்கள் யோக சித்தர்கள், 3வது இருப்பவர்கள் கர்ம சித்தர்கள். அந்த அருளாளர்கள் கொண்டாந்து உட்கார வச்சுட்டார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். கடைசி ரவுண்டு கர்ம சித்தர், 2வது ரவுண்டு யோக சித்தர், 3வது ரவுண்டு ஞான சித்தர். இம்மை இன்ப வாழ்வு அடைந்தவர்கள், மறுமை இன்ப வாழ்வு பெற்றவர்கள், பேரின்ப வாழ்வு பெற்றவர்கள். இம்மை இன்ப லாபம் அடைந்தவர்கள், மறுமை இன்ப லாபம் அடைந்தவர்கள், பேரின்ப லாபம் அடைந்தவர்கள். அந்த 3 ரவுண்டு அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியல பார்த்துட்டு இருக்காங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம் ஞான சிங்காதன பீடம். அந்த ஞான சிங்காதன பீடத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அமர்கிறார். யாருக்கும் தெரியவில்லை எது ஒளி உடம்பு, அருள் உடம்பு. ஆனா வள்ளலாரை மட்டும் அங்க கொண்டு போய் நிறுத்திட்டார்.
நீ வா உன்கிட்ட காட்டுறேன்னு. என்ன காட்ட போறாருன்னு சொல்லுகிறார். அப்பொழுதுதான் வள்ளல் பெருமானிடத்திலே சொல்லுகிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், மகனே, நான் சொல்லிய வேலைகள் எல்லாம் நீ முடித்து விட்டாய். உன்னுடைய வேலைகள் முடிந்ததால் எனக்கு இப்பொழுதுதான் என்ன தருகிறேன் என்பதை பார். யாருடைய முன்னால் தருகிறேன் என்பதை நீ பார் என்று சொல்லுகிறார். அங்கே அவர் சொல்லுகின்ற பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றார், இங்க பொய் பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க, நான் போய் பொது நடங்கண்டு உலங்களிக்கும் போது மெய் பிடித்தாய் வாழிய நீ, சமரச சன்மார்க்கம் விளங்க விளக்க உலகத்திலேயே விளக்குக என்று எனது கைபிடித்தார். நானும் அவர் கால் பிடித்துக் கொண்டேன். கழித்திடுக, இனி உன்னை நாம் கைவிடோம் கைவிடோம் என்று மைபிடித்த விடி உலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே. ரெக்கார்ட். அடுத்து சொல்லுகின்றவர், பொருத்தம் எல்லோரும் புறத்திருக்க. அவங்க நினைக்கிறாங்களாம், அப்போ இந்த தகுதி உனக்கு இல்லை, உங்களுக்கு இவருக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் இவர் எதற்காக இவருக்கு அந்த ஐந்தொழில் வல்லவத்தை நான் தருகிறேன், என்னுடைய ஆட்சி தருகிறேன் என்பது தெரியுமா உங்களுக்கு? அருளாளர்கிட்டே சொல்லுகிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், என்னுடைய துன்பம் தொலைந்து விட்டது, என்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து விட்டது, இந்த உலக உயிர்கள் எல்லாம் இனிமேல் நன்மை அடைய போகிறது. அந்த நன்மையை இன்றுதான் நான் ஆனந்த கூத்தாடி இந்த பாடலிலே பதிவு செய்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். துன்பலாம் தீர்ந்தன, சுகம் பலித்தது, நினை சூழ்ந்த அருளொளி நிறைந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமதானது. உலகில் வன்பலாம் நீக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை. இந்த உலகத்தில் யாருமே நினைக்காத நினைப்பு வள்ளலார் நினைச்சாராம். மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன் மன நினைப்பின்படிக்கு அன்பை நீ பெருக உலவாது நீடூடி விளையாடுக. என்ன கொடுக்கிறார்? அருட்பெருஞ்சோதி ஆட்சி தந்தோ உன்னை கைவிடவும் கைவிடவும் ஆணை நம்மானை என்று இன்புற திருவாக்கடித்து என் உள்ளே கழிந்து இசைவுடன் இருந்த குருவே. என்ன ஸ்டேட்மெண்ட் இது? அதனால் வள்ளலார் இங்கே என்ன சொல்லுகிறார் நமக்கு? வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன மாபெரும் கருணை மிகுந்தவர் நமது வள்ளல் பெருமான். மண் உயிரை பற்றி நினைக்கவில்லை எந்த ஞானியும். மண் உலகிலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமு நான் சகித்திட மாட்டேன். நின் அருள் வளர்த்தால் இசைத்த போது இசைத்த போதெல்லாம் அவ் வருத்தம் நல்குதல் எனக்கு இச்சைகான் என்றாய். உனக்கு என்ன வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுது, இறைவன் வந்து வள்ளலாரிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உலக உயிர்கள் அத்தனையும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், இதான் எனக்கு. அதனால்தான் கருணை 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 கருணைதான் என்னை தூக்கிவிட்டதே தவிர வேற எந்த தெய்வங்களும் தூக்கிவிடவில்லை. நான் எழுதிய பாடல்களும் என்னை தூக்கிவிடவில்லை. தயவு என்னும் கருணைதான் என்னை மேலேற்றி விட்டது. என்னை மேலேற்றி விட்டது தயவு என்னும் கருணை. ஆண்டவரிடத்திலே அன்பும் ஜீவரிடத்திலே கருணையும் வைத்துக் கொள்ள வேண்டும். அது தாவரங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, தேவர் மூவர் சித்தர்களாக இருந்தாலும் சரி, கருணை என்பது ரொம்ப முக்கியம். அதனால்தான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தில் என்னை போடுகிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கருணை இல்லாமல் கடவுளை காண முடியாது. அதனால்தான் ஜீவகாருண்யமே இறை வழிபாடு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். சிந்திக்க வேண்டும் நண்பர்களே, சிந்திக்க வேண்டும். 35 ஆண்டுகள் ஆட்சி என்னுடைய சன்மார்க்க வாழ்க்கையிலே நான் நடைபோடுகின்ற பொழுது இதுவரையில் அந்த ஒரு தெய்வ வழிபாடு தவிர வேற வழிபாடு என்பது என்னுடைய வீட்டிலே எந்த குழந்தைகள் இடத்தில் இவங்க வீட்டில் கிடையாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற உண்மை கடவுள் ஒருவரே என்று நினைக்கின்ற உறுதிப்பாடு நமக்கு தேவை. அந்த கடவுளை பற்றி எத்தனையோ ஞானிகள் அளந்து அளந்து பார்த்தார்கள், அளக்க முடியல விட்டாங்க. கிடைக்கின்ற மறைகளவை ஆகம பேரளவை கிடைந்திடுமா மெய்ச்சாதனமா வளவை. அளவுகளை கொண்டு அளக்கின்றார், அளவு கண்டார் இல்லை.
கருவிகளெல்லாம் தேய்ந்திட கண்டாரே அளவு கண்டாரில்லை. வள்ளலார் தான் அந்த அளவுகோலை கொண்டு, தன்னுடைய அருள் அளவுகோலை கொண்டு இறைவனை காண்கின்றார். அதனால்தான் வள்ளல் பெருமான் நமக்கு அழுத்த திருத்தமாக இங்கு சொல்லுகின்ற பொழுது, குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகி வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதே. பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதே. செறித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமேன் சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்த்திடுமே. என்ன கீட்ட சிதவடை என்ன வேணும்? உன்னுள் இருக்கக்கூடிய இறைவனை விட்டு ஏங்கே அலைகிறாய்? உன்னுடைய ஆன்மா, ஐயா சொன்னார், உடம்புரு வகையறி உயிர் வகையறி உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிந்தீர். மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறி. இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே. நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. உடம்பு வந்த வழியும் உயிர் வந்த வழியும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் கடவுளை விடமாட்டீர்கள். அதனால்தான் வள்ளலார் சத்து விசாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். சத்து விசாரம் என்பது ஏதோ நம்ம பாடிக்கிட்டு இருப்பது அல்ல. இடைவிடாது இறைவனை சிந்தனை செய்து கொண்டு, நாம் யார், நம்மை படைத்த இறைவன் யார், இந்த உடம்பு எப்படி வந்தது, உயிர் எப்படி வந்தது, உடம்புக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஏன் பிறக்கிறது, ஏன் வளர்கிறது, ஏன் மரணம் அடைகிறது என்பதை இடைவிடாது சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப பிரபஞ்சத்தின் போகத்தின் கண் நமக்கு இச்சை வராது. அப்பொழுது ஆண்டவர் மீது இச்சை வரும். அப்ப அந்த அன்பு என்பது எங்கே வருகிறது? ஒரு பொருளை இடைவிடாது நினைக்கின்ற பொழுது அன்பே அங்கே நமக்கும் அதற்கு உண்டான ஒரு ஈடற்ற துணை, அங்கே ஈடற்ற துணை நீண்டு கொண்டே இருக்கும். தாய்க்கும் அன்புக்கும் குழந்தைக்கு இருப்பது போல அதே மாதிரி கருணை. கருணை என்பது ஒரு மனிதருக்கோ ஒரு ஜீவர்களுக்கோ ஒரு தாவரங்களுக்கோ நீங்கள் உபகாரம் செய்தீர்களானால் அந்த உயிர்கள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையும். அது மகிழ்ச்சி அடையும், உங்களை பார்த்து அது வணங்கும். யார் உபகாரம் செய்கிறார்களோ அவர்களை எல்லா உயிர்களும் வணங்கும். அதெல்லாம் வள்ளலார் யார் கடவுள், கடவுள்னா யார சொல்றீங்கன்னு வள்ளலார்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார். அப்ப வள்ளலார் சொல்றாருங்க, கடவுளை காண்பித்தால் உன்னால் கண்டுபிடிக்க முடியாதப்பா, ஆனா கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இப்படி தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்றாரு? எத்துணையும் வேதம் உராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஒக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகரம் அடிக்கவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே. அவரை என்னன்னு சொல்றார் வள்ளலாரிங்க? வித்தகர். எல்லா உயிரும் ஒன்று நினைக்கக்கூடிய கருணை உள்ளவன் பேர் இறைவனை அடையக்கூடிய வித்தகம் தெரிஞ்சவன். அங்கேதான் வித்தகம் என்றது அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, வித்தை தெரிந்தவர். அதுதான் வள்ளல் பெருமான் அங்கு அடுத்த நிறுத்தமாக நமக்கு வைக்கிறார். ஆரம்ப காலத்திலேயே சொல்லி இருக்கலாம், சமயவாதிகள் நம்ம நாட்டிலே எல்லோருமே சமயவாதிகள், மதவாதிகள். அவர்களை தன் வசமாக கொண்டு வர வேண்டுமானால் அவர்கள் சார்பிலே சென்று ஏதாவது சொல்லித்தான் ஆகணும். அப்பதான் நம்மை சார்ந்து வருவார்கள். வந்துவிட்ட பிறகு உண்மையை சொல்ல வேண்டும். இப்ப நான் வேலைக்கு வந்துட்டேன், நான் வெளியில இருந்தா எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அன்பர் அழைத்து வந்தார், சொல்ல சொன்னார், சொல்றோம். அதே மாதிரி இறைவன் வள்ளலாரை அனுப்பினார், வரவழைத்தார். முன்னாடி சமய நூல்களை பாடினார், மத நூல்களை பாடினார், தேவார திருவாசத்தை பாடி எல்லா பாடல்களையும் பாடினார். ஆனா இறுதியிலே வந்து அவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது எனக்கு அற்ப அறிவாக இருந்த, சரி சிம்பிள். என்ன அந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஞாய் தன்னுடைய பாடல்களை, தான் பாடிய பாடல்களை தானே குற்றம் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எனக்கு அப்பொழுது அற்ப அறிவாக இருந்தது. என்னை இப்பொழுது ஆண்டவர் ஏறான் இளவசை ஏற்றி வைத்திருக்கிறார். எதனால்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. நீங்கள் விட்டு விட்டீர்களானால் எல்லா லாபத்தையும் பெறுவீர்கள்.
இதுவரையில் விடாது இருந்தவர்கள் என்ன லாபத்தை அடைந்திருக்கிறார்கள் காட்டுங்கள். இதை விட என்ன தெளிவு வேணும் நமக்கு? நம்ம வள்ளலாருடைய அடிப்படை உண்மையை வந்து எனக்கு 4 மார்க்கம் ஐயா சொன்னார். ஆன்மீகத்திற்கு 4 மார்க்குங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதுல நன்னாங்கு 16 வழித்தரங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா வள்ளலார் வந்து நமக்கு என்ன கொடுக்கிறாரு? முன்னாடி இருக்கிற 12 மார்க்கத்தை தனியா தூக்கி வைடாட்டார். சரியில் சரியை, சரியில் கிரியம், சரியில் யோகம், சரியில் ஞானம். கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். இந்த நன்னாங்க முன்னாங்க 12 வழித்தரங்கள் தனியா வை. அப்ப சுத்த சன்மார்க்கத்தை எதிர் முதற்படி ஞானத்தில் சரிகை. அதனால்தான் ஞான சரிகைன்னு 28 பாடல்களை போட்டார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். இந்த 12 வழித்தரங்கள் பல்லாண்டு காலமாக நீங்கள் அந்த பக்தி மார்க்கத்திலே வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆன்மாவிலே அது பதிவாகி இருக்கிறது. மறுபடியும் அதையே நீங்க கிளப்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளலார் சொல்லியது ஞானத்தில் சரியை ஃபர்ஸ்ட், எல்கேஜி. சுத்த சன்மார்க்கத்தினுடைய எல்கேஜி ஞானத்தில் சரியை, அடுத்து ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். ஞானத்தில் ஞானம் வருகின்ற பொழுது பரிபூரண நிலை 100% மார்க். அந்த 100% மார்க் வாங்கினவர் தான் வள்ளலார். அதுக்கு மேல வாங்கிட்டார் வள்ளலார். நடராஜபதி மாலையில் சொல்லுவார், இறைவன் 1 பங்கு நினைச்சாராம், இவர் கோடி பங்கு அதிகமாக நினைச்சிட்டாராம். அவர் 1 பங்கு தான் கேட்டார். வள்ளலார், நான் நினைத்த 1 கோடி பங்கு அதிகமாகவே நான் கண்டு கொண்டு மகிழவே என்று சொல்லுவார். இறைவனை விட அதிகமாக, அவர் நினைத்ததை விட அதிகமாக இந்த உலக உயிர்களுக்காக, ஆன்ம நேயத்திற்காக, சமுதாய நல்லுறவிற்காக, இறைவனுடைய உண்மையை இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட துன்பங்கள் அளவில் அடங்கா. மன துன்பம் அவர்களாம் உடல் கிட்ட நெருங்க முடியாது. வள்ளலாரை நினைக்கக்கூடிய சக்தி, அழிக்கக்கூடிய சக்தி எதுக்குமே கிடையாது. அதனாலதான் வள்ளலார் சொல்லுவாருங்க, நோவாது நோன்பு இணைப்பார். நோவாத நோம்பு கும்பிட்டவர் வள்ளலார் மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால்தான் எங்குரு தீமைகள் எனை தொடரா வகை கங்குலும் பகலுமே காவல் செய் துணையே. உண்மையாக நீங்க இறைவனை நம்பினீர்களானால் உங்களை சுற்றி ஒரு ஆன்மீக அருள் வட்டம் சுற்றி கொண்டிருக்கும். அந்த வட்டம் உங்களுடைய உடம்புக்குள்ளே எதுவும் நுழைய விடாது. அதனால்தான் வடலூர் வனப்பிரிவிலே வள்ளல் பெருமான் தன்னன் தனியாக இருந்து பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி, ஆங்கிலேயருடைய ஆதிக்கம், நாட்டிலே எங்கு பார்த்தாலும் அடி திடி உதை ஜெயில், இப்படிப்பட்ட புரட்சி மிகுந்த காலகட்டத்திலே தான் 1867 வடலூர் பெருவழியிலே தர்மசாலை ஆரம்பிக்கிறார் வள்ளலார். என்ன காலம் அது, நினைத்து பாருங்கள். அப்பொழுது குரல் கொடுக்கிறார் பெருமான் அவர்கள் பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியை பார்த்து, கருணையில் ஆட்சி கடிகு ஒழிக, அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க, தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் வாழ்க இசைந்து. எப்ப கொடுத்த குரல் இது? பிரிட்டிஷ்காரன் அடிக்கி போயிட்டான். கடலூர் கலெக்டர் பார்க்கிறார், நம்மளுடைய மதம் இந்த வேலையை செய்யவில்லை. ஆனா ஒரு தனி துறவி, ஒரு ராமலிங்கம் என்ற ஒரு பரதேசி இவ்வளவு பெரிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு கருவியை கையில் எடுத்துக்கொண்டார். அவர்கள் மதங்களே பரப்பினார்கள், ஜீவகாருண்யத்தை பரப்பவில்லை. வள்ளலார் இங்கே என்ன சொன்னார்? முதலிலே ஜீவகாருண்யம் தான் மோட்ச வீட்டின் திறவுகோல், சாவி அங்கதாண்டா கிடைக்குன்னு பிடிச்சார். ஆனால்தான் 1867 தர்மசாலை ஆரம்பிக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார்கள், என் பாட்டுக்கு என்னாததென்னு இசைத்தேன், எந்த பாட்டை சத்தியமாக தான் புனைந்தான், முன்பாட்டு காலையிலே வந்து தர்மசாலையிலே வா என்றான் தான். 80 ஏக்கர் பெருவழி மக்களிடத்திலே பெற்றுவிட்டார்கள். சபை கட்டுவதற்கு ஆயத்தமாகிறார் வள்ளலார். ஆனால் கட்டாதே, இப்பொழுது முதலிலே தர்மசாலையை கட்டு, அதுக்கப்புறம் ஞான சபை கட்ட வேண்டும் என்று முதலிலே தர்மசாலை கட்டுவதற்கு இறைவன் ஆர்டர் போடுறாராம். அதனால சொல்லுகிறார், என்னாததெண்ணி இசைத்ததெல்லாம் எந்தன் பாட்டை சத்தியமாக தான் புனைந்தான், முன்பாட்டு காலையிலே வந்து கருணை அடித்து தர்மசாலையிலே வா என்றான் தான். அதனாலதான் அடுத்த அருள் விளக்கம் ஆலையிலே சொல்லுகின்ற பொழுது
காலையிலே எந்தனக்கு கிடைத்த பெரும் பொருளே, கழிப்பே என் கருத்தகத்தை நினைந்த கருங்கணியிலே, மேலையிலே உண்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவையெல்லாம் தர்மச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே. எங்க லிங்க் கொடுத்து எங்க கொண்டாந்து நிறுத்துறார் பாருங்க. அப்போ அந்த அளவிலே வள்ளல் பெருமானுடைய செய்திகள் சாதாரணமான செய்திகள் என்று நினைத்து விடாதீர்கள். நீ ஐயா 80 ஆண்டுகளை தள்ளியிருக்கிறார். எதனால்? வள்ளலாரிடத்திலே வைத்திருந்த அன்பு, வள்ளலாருடைய அருட்பாவை ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு போதித்த கருணை இன்று 80 ஆண்டுகளை கடந்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆண்டவருடைய பெருமையும் கருணையும் நம் இடத்திலே இருக்குமே, ஆனால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். அதனால்தான் சன்மார்க்கம் மரபு என்பதை வள்ளலார் நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். அந்த சன்மார்க்க மரபு என்பது நம்மை மட்டும் அனுபவிப்பதல்ல. அதனால்தான் வள்ளலார் இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்? அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே என் தந்தை நினது அருட்புகழை எம்பியிடல் வேண்டும், செப்பாத மேனில மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அப்போ நம்ம இறைவனிடத்தில் நாம் என்ன கேட்க வேண்டும்? எல்லா இடங்களிலும் சென்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த மெய்ப்பொருளை விளக்க வேண்டும். அது உண்மையாக விளக்க வேண்டும், தான் அடைந்து விளக்க வேண்டும். அருட்பெருஞ்சோதி அகவல்ல கடைசியில் என்ன சொல்றாரு? உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. இப்ப நான் கதிர்வேல வந்து பேசுறேன்னா, நான் பலதெய்வ வழிபாட்டில் இருந்து உனக்கு ஒரு தெய்வ வழிபாட்டை உங்களுக்கு சொன்னா என்னை விட ஒரு அறியாதவர்கள் உலகத்தில் கிடையாது. நான் நிற்கணும், நான் என்ன சொல்லுகிறோம் அந்த வழியில் நான் நிற்க வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். நம்மால் முடியவில்லையா, மற்றவர்களுக்கு சொன்னால் அது பலிக்காது. அதனால்தான் வள்ளலார் இங்கே சொல்லுகின்றது, சொல்லுகின்றேன் பற்பல நான் துரிசரவே தூய்மை உடையனவே, வெல்லுகின்ற வார்த்தை என்று வெறும் வார்த்தை என் வாய் விளம்பாது. ஏனென்றால் ஐயர் என் உள்ளு நின்று பேசுகின்றார், என்னுள் இருந்து இசைக்கின்றார் இறைவன். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார்? கருணை எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார். அந்த கருணை எப்படி இருக்க வேண்டும்? இயற்கையாக இருக்க வேண்டும். அதெல்லாம் பெருமான் அங்கே எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. கருணை கருணை கருணை. அந்த கருணை என்பதுதான் சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை. கடவுள் என்பது ஒருவரே என்ற அறிகின்ற உண்மை. அந்த உண்மையை தவிர நீங்கள் அகர்ந்து விட்டால், அதனால வழியில பாரு என்ன போட்டிருக்காங்க, ஆடாதீர் ஆடாதீர் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய்யுலகை நம்பாதீர் என்று சொல்லுகிறார். அதனால் ஆழ்மநேய உடன்பரப்புகளே, அன்பு சார்ந்த பெரியோர்களே, சன்மார்க்க சான்றோர்களே, எல்லோரும் சுத்த சன்மார்க்கத்தினுடைய அந்த மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எல்லோரும் ஏறுற்ற நம்ம சுகநிலை அடைய வேண்டும் என்று கூறி, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லா உயிர்களுக்காகவும் விண்ணப்பம் செய்து இந்த வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.